ஸோ இன்றைக்கி நம்ம கண்டினியூஷனாக 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கைனமேட்டிக்ஸ் கிளாஸ் 11ல் டிஎன் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ரெப்ரசன்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப். நமக்கு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஏ, பி, சி அண்ட் டி. இந்த 4லையும் வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான கிராஃபை கொடுத்துருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் மோஷன் எ பார்ட்டிக்கல் அண்டர்கோஸ் இன் ஈச் கிராஃப். ஒவ்வொரு கிராஃப்லையும் பார்ட்டிக்கல் எந்த மாதிரியான மோஷன் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின். வாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி அண்ட் டைம் ஃபஸ்ட்டு கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்மளுக்கு இந்த கிராஃப் இருக்குது. தட் மீன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின், ஃப்ரம் ரெஸ்ட் v ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 0. அப்போது இனிஷியலாக t ஈக்குவல் டு 0ங்கும் போது v ஈக்குவல் டு 0 ரெஸ்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதா நமக்கு காமிச்சிருக்காங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் it slowly the v value, as time increases the v value increases. இந்த increase ஆகிற வேகம் யூனிஃபார்மாக இருக்குது. that means the particle undergoes a uniform acceleration. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஈக்குவல் இன்டர்வெல் ஆஃப் டைமில் இந்த வெலாசிட்டியில் நடக்கக்கூடிய சேஞ்ச் வந்து யூனிஃபார்மாக இருந்தனால நமக்கு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கிடச்சிச்சு. இங்கே ஸ்லோப் எங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் v/t வேல்யூ கிரேட்டர் த ஸ்லோப்பாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கிரேட்டர் த ஆக்சிலரேஷன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ த particle involves a uniform acceleration because change in velocity by time taken will be the same for every intervals. அடுத்து பார்த்தீங்கன்னா பியில் பார்த்தீங்கன்னா vt இந்த ரெண்டுக்குமான கிராஃப் எப்படி இருக்குது? இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் தான், பட் இட் டஸ் நாட் பாஸ் த்ரூ ஆரிஜின்லேருந்து இது பாஸ் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் அல்லது t ஈக்குவல் டு 0 ஒரு the given particle has a motion with constant velocity, so the acceleration is 0. இங்கே வந்து டைம் சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டியில் எந்த விதமான சேஞ்சும் நடக்கலை, ஆனால் பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் ஆக்சிலரேஷன் என்ன? 0. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தெர் இஸ் நோ சேஞ்ச். அதனால் திஸ் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் எ பார்ட்டிக்கல் வித் 0 ஆக்சிலரேஷன். அடுத்தது சி அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா விக்கு டிக்குமான கிராஃப் எப்படி இருக்குன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிங் ஃப்ரம் த ஆரிஜின், பட் இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் விச் ஹேஸ் சம் இன்க்ரீசிங் வேல்யூ இன் த வி. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வி என்ன ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வி வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்குது? டைம் இன்க்ரீஸ் ஆக வி வேல்யூ மாறலை, அப்படியே ஒரே வேல்யூ ஆஃப் வி தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக வி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் 0 வெலாசிட்டியிலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகலை? மூவ் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 வெலாசிட்டி. ஆஃப்டர் சம் டைம் t ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் ஆஃப் ஸ்டடி இஸ் இன்க்ரீஸிங் இட்ஸ் வெலாசிட்டி வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டைம். திஸ் ஹேஸ் சம் இன்க்ரீஸிங் வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே வந்து ஆக்சிலரேஷன் வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆக்சிலரேஷன் வேல்யூ ஹையராக இருக்கும். ஏன்னா இங்கே ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே ஆரிஜின் அப்போ v ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 0, ஆஃப்டர் சம் டைம் தான் இது சடனாக வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வேல்யூ கம்பேர் வித் த ஃபஸ்ட்டு கிராஃப் திஸ் வில் பி ஆக்சிலரேஷன் இஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகும் அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட் பட் கிரேட்டர் தேன் த ஃபஸ்ட்டு கிராஃப். ஃபஸ்ட்டு கிராஃபை விட ஆக்சிலரேஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து டி. இதனோட கிராஃப் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பேரபோலானோட ஒரு ஹாஃப் மட்டும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஆஸ் டைம் இன்க்ரீசஸ் டி அதிகமாக வி வேல்யூ என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் அது லீனியராக இன்க்ரீஸ் ஆகலை, ஒரு கர்வ் பார்த்தா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா கிரேட்டர் சேஞ்சஸ் இன் வெலாசிட்டி இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஒவ்வொரு பர்டிகுலர் 2 செகண்ட்ஸ் இன்டர்வல்லையும் எடுத்துட்டிங்கன்னா வெலாசிட்டியில் கிரேட்டர் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, அது டைமோட ஈவனாக மூவ் ஆகலை. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் இன்க்ரீசிங் ஆக்சிலரேஷன், தட் இஸ் ஆக்சிலரேஷன் இஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆக்சிலரேஷன் என்ன ஆகிட்டே இருக்குது? வேரி ஆகிட்டே இருக்குது. ஆக்சிலரேஷன்னா என்ன? v/t.
இல்லையா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன். ஸோ டைம் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் இன்டர்வெல்குள்ளே இங்கே நடந்திருக்கக்கூடிய இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி அதனோட ஆக்சிலரேஷன் டிட்டர்மைன் பண்ணுது. அடுத்த பர்டிகுலர் சேம் 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டி வேறு எங்கேயோ போயிருக்கு, ரொம்ப டிராஸ்டிக்காக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸிங் வெலாசிட்டி இது சொல்லுது. இது ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்டை கூட நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து 0லேருந்து டக்குன்னு ஒரு பொருளை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீலி ஃபாலிங்னாவே என்ன, ஒன்லி டியூ டு ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டினால. ஸோ மேலேருந்து ஆரம்பித்து கீழே வர வர அதனோட வேகம் என்ன ஆகிட்டே வருது, வெலாசிட்டி அதிகமாகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கிளாகவும் இது வந்து பார்ட்டிக்கிளோட மூவ்மெண்ட்டையும் இந்த மாதிரி கிராஃப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த கிவன் கிராஃப்ஸ் A, B, C and D. இப்போ ப்ராப்ளம் 7ல் நமக்கு கொடுத்துருக்கிற வெலாசிட்டி டைம் கிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸை எழுதணும் அப்படிங்கிறத இப்போ நான் தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்கே முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆரிஜன் அப்படின்னு இருக்குது. ஆரிஜனில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். தட் மீன்ஸ் ஃபார் டைம் t = 0 வெலாசிட்டியும் என்னவாக இருந்தது, 0வாக இருந்தது. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் டைம் இன்க்ரீசஸ் த வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். நேரம் அதிகமாக வெலாசிட்டியும் என்ன ஆகிட்டே போச்சு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இது ஒரு லீனியர் இன்க்ரீஸ். தட் மீன்ஸ் த வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்குது. எவ்ரி ஈக்குவல் இன்டர்வெல்ஸ் ஆஃப் டைமில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேமாக இருந்ததுனால நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனை அண்டர்கோ பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ இதனோட நெகட்டிவ் சைடு, இந்த பக்கம் நம்மளுக்கு அந்த பார்ட்டிக்கிளோட மூவ்மெண்ட்டை பற்றி காமிக்கலை, அங்கே நமக்கு தெரியாது. ஆனால் t = 0ன்னு ஆரம்பித்து அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0வாக ஆயிருந்து அதுக்கப்புறமா ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டில் வெலாசிட்டியில் இன்க்ரீஸ் இருக்குது. அதனோட மூவ்மெண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிருந்ததுன்னா இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனை சொல்லுது. ஆக்சிலரேஷன் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள். v = u + at u இனிஷியல் வெலாசிட்டி 0, அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்குது, v = at அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருது டைரெக்டாக. ஃபார் எனி அதர் டைம் இனிஷியல் வெலாசிட்டி 0ன்றதுனால அட் எனி அதர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதர் தேன் 0 ஆஃப்டர் சம் t டைம் செகண்ட்ஸ் வெலாசிட்டி = atங்கிற ரிலேஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ a = v/t அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வச்சு a வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இந்த வெலாசிட்டி எப்படி இந்த ஆக்சிலரேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்லோப் ஆஃப் த கிராஃப், இதனோட ஸ்லோப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் y / x இல்லையா. y வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறத எடுத்துப்பீங்க இல்லையா. y வேல்யூ அது நத்திங் பட் v. இங்கே இருக்கிற வேல்யூ என்ன நம்மளுக்கு t. ஸோ v / t பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னது, ஆக்சிலரேஷன். எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் இன்டர்வெல்லில் உங்களுக்கு ஆக்சிலரேஷன் தேவையோ அங்கே ஸ்லோப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் அட் தட் பர்டிகுலர் டைம். இந்த ஆக்சிலரேஷன் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் இட் ஷோஸ் a uniform acceleration and it will be the size of the slope will be greater, the value of acceleration will also be greater. அதே போல் பாடி மூவ்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம வந்து இந்த கிராஃபை வச்சு எழுதிக்கலாம். ஸோ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப் பி கொடுத்துருக்காங்க. ஃபார் திஸ் டைப் ஆஃப் கிராஃப் வேர் த வெலாசிட்டி, இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாத ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஆரிஜின் வழியே கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வென் டைம் t = 0ங்கும்போது வெலாசிட்டி ஏதோ ஒரு வேல்யூவில் இருந்திருக்கு. ஆரம்பத்திலேயே இந்த பொருள் ஒரு மூவிங் பார்ட்டிக்கிளாவோ ஒரு பாடியாவோ தான் இது இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் பட்சத்தில் இனிஷியல் வெலாசிட்டி 0 கிடையாது. அதே போல் t வேல்யூ அதிகமாயிட்டே போனால் கூட v வேல்யூ என்ன ஆகலை, சேம் வேல்யூலேயே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி
ஃபார் எனி பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் 0. சேஞ்ச் இன் வெலாசிட்டியே நடக்கலை, ஒரே வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் இங்கே என்ன 0. இந்த மாதிரி பார்ட்டிக்கிள், இந்த மாதிரி கிராஃப் கொடுத்தாங்கன்னா அந்த பார்ட்டிக்கிள் 0 ஆக்சிலரேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லை, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்குது, 0 ஸ்லோப், அதுக்கு ஸ்லோப்பே இங்கே எடுக்க முடியாது, ஸ்லோப் இல்லைங்கிறதுனால ஏங்கும் 0 அப்படின்னு கிராஃப்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். வி வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ சி பார்த்தீங்கன்னா இதுவும் விடி கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் தான், ஆனால் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலை. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் t seconds the velocity starts increasing. ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து பாஸ் ஆகிற ஆரிஜினை விட இந்த மாதிரி பாஸ் ஆகிற ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்கும். இங்கே வந்து வெலாசிட்டி வந்து பர்டிகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் அதிகமாகிட்டே தான் போகுது, யூனிஃபார்மாக அதிகமாகலை. அதை நம்ம பார்க்கணும். அதான் வந்து இதனோட சிக்னிஃபிகன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின், ஆஃப்டர் t seconds த ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குது, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனாக, ஏ வேல்யூ யூனிஃபார்மாக இருக்குது, பட் கிரேட்டர் தேன் ஃபிகர் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா ஒரு கேர்வாக கிடச்சிருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் ஒரு கேர்வாக கிடச்சிருக்கு. கேர்வாக இருந்தாவே நம்மளோட ஆக்சிலரேஷன் வந்து இன்க்ரீஸிங் ஆக்சிலரேஷன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக அதிகமாக வெலாசிட்டியில் டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. யூனிஃபார்ம் இன்டர்வெல்ஸில் யூனிஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் வெலாசிட்டி நம்மளுக்கு இல்லை. ஸோ ஆனால் அதிகமாகிட்டு தான் இருக்குது, ஆனால் அது யூனிஃபார்மாக அதிகமாகலை. ஸோ இது ஆக்சிலரேஷன், இன்க்ரீஸிங் ஆக்சிலரேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஈக்குவல் இன்டர்வெல்ஸில் கிரேட்டர் சேஞ்ச் இன் வேல்யூ, வெலாசிட்டி வேல்யூ இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இது வேரியபிள் ஏ வேல்யூ, ஆக்சிலரேஷன் வந்து இங்கே வேரியபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க முடியும். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் இதையும் வந்து ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் விடி கிராஃப்ஸ். ஸோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.